குளிர்தடி. இந்த பனியில போய் நான் எங்கடி பால் வாங்குறது? நைட்டு பனியில போய் பாட்டில் வாங்க தெரியுதுல. Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா கால் மேல கால் போட்டுக்கிட்டு நல்லா மொபைல பாத்துக்கிட்டு சொகுசா இருப்பீங்க. ஆனா என் பொண்ணு 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சு உங்களுக்கு சோறு போடணுமா? உங்களுக்கு என்னங்க கேடு வந்துச்சு? கைகால்லாம் நல்லா தானே இருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டுல நல்லா சொகுசா தானே இருக்கீங்க. எதுக்குங்க என் பிள்ளைய வீட்டு வேலைக்காரிய அனுப்புறீங்க? உங்களெல்லாம் நம்பி வந்தா பாருங்க. அவளை சொல்லணும் முத. வாயை திறந்து பேசுங்க. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை அந்த கோலத்துல பார்த்தேன்னு அந்த அம்மா எனக்கு போன் போட்டோன்னு என் மனசே பதறி போச்சுங்க. என்ன மனுஷங்க நீங்க எல்லாம்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. என்ன இப்ப என்ன கதை சொல்ல போறீங்க? என்னங்க சொல்ல போறீங்க? இம்புட்டு நேரமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்பயாவது வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னென்ன பொய்யெல்லாம் சொல்றீங்க? அன்னைக்கே நான் சொன்னேன்ல, உங்களை நம்பி தாங்க என் பொண்ணை அனுப்பியிருக்கேன், நல்லா பாத்துக்கங்கன்னு சொன்னா இல்லையா? உங்களால பாத்துக்கிற முடியலன்னா என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்க வேண்டியதானங்க. பாவி பாவி, உங்களெல்லாம் நம்பி என் பிள்ளைய விட்டதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. என்னாச்சு இப்போ? அழாதீங்க. எம்பிட்ட ஆசை ஆசையா எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவளை போய் இப்படி வீட்டு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களே. என் பொண்ணு அந்த கோலத்துல பார்க்க வச்சிட்டீங்களே. எங்க விருப்பம் இல்லாம அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டாளேங்கிற கோவத்துல அவ கூட பேசாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதுவே அவளுக்கு வினையா வந்து நிக்குது. நான் அவளை விட்டுருக்க கூடாதுங்க, விட்டுருக்க கூடாது. என்ன அவளுக்கு யாருமே இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனாலதானே இப்படி பண்ணிருக்கீங்க. நாங்க இருக்கோங்க, நான் இருக்கேன், அவளை பெத்தவன் நான் இருக்கேன். இப்ப சொல்றேன், இப்பயே என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. அவ உங்க கூட வாழ்ந்த வரைக்கும்லாம் போதும். நான் கூப்பிட்டு போறேங்க. என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிருங்க. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அத்தை. என்னங்க பொறுமையா பேசணும்? என்ன பொறுமையா பேசணும்? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். என் பொண்ணை என் பேத்தியை என் கூட அனுப்பி வச்சிருங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இத்தனை நாள் என் பொண்ணை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்க. நான் பேசாம இருந்ததுனால என் பிள்ளை அவன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லாமே இருந்து தவிச்சிருக்கா. இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என் பிள்ளை எங்க விட மாட்டேன். நான் என் கூடயே கூட்டு போயிடுறேன். அம்மாடி, செல்லமே மணி, என்னடி இது? என்ன கோலம்? இதுக்காடி கூட நான் பெத்து வளர்த்த. நான் சொல்றத கேட்காம இவரை நம்பி வந்து இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நிலைமை. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? நான் சொல்றத கேளுமா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. இந்த வீட்ல நீ எதுவுமே எடுத்துக்கிற வேணாம். நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். வா மணி, போலாம். கிட்ட பேசிட்டமா. அழாதிரு தங்கம், அம்மா நான் இருக்கேன்ல. இனிமேல் இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் இங்க கஷ்டத்துல அழல, சந்தோஷத்துல அழறேன். இது ஆனந்த கண்ணீர். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு மோசமானவர்லாம் இல்ல. என் வீட்டு வேலையே அவர் செய்ய விட மாட்டாரு. பாதி வேலையை அவர் இழுத்து போட்டு செய்வாரு. அவர் ரொம்ப நல்லவர்மா. அப்புறம் எதுக்கு இந்த கோலத்துல சுத்திக்கிட்டு இருக்க? அது எல்லாம் தம்பிக்காக தான். தம்பிக்காகவா? என்னடி சொல்ற? மதிக்காக நீயே வேலைக்காரி மாதிரி இருக்க? இல்ல, அந்த பொண்ணு அவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. சரி, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ கூடவே இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அவ பக்கத்துல இருந்து அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு வேலைக்காரியா போயிருக்கேன். ஏய், பைத்தியம் மாடி உனக்கு. அவன் தான் லவ் கிவ்னு புரியாம சுத்திக்கிட்டு இருக்கியான்னா நீ இப்படிலாம் பண்ணலாமா? என்ன பண்ணி நீ?
அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நீ வேலைக்காரியா இருக்கணும்னு என்னம்மா அம்மா அவசியம் அம்மா இருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. மதியம் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நான் சந்தோஷமா தான் செய்யறேன். ஏண்டி இப்படி இருக்கீங்க? உங்க 2 பேத்துக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறீங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆகி அவன் செட்டில் ஆகணுமா வேணாமா? எனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதோ அதே மாதிரி அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. அந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதுக்காக தான் இது எல்லாமே. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ம். நான் சொன்னா யார் கேக்குறீங்க? என்னமோ பண்ணுங்க. அம்மா ரொம்ப நாள் கழிச்சு நீ என்கிட்ட பேசியிருக்க. உனக்கு வீட்டுக்கு வந்திருக்க காஃபி இல்ல ஸ்வீட்டே பண்ணி தர. நீ சாப்பிட்டு தான் போகணும் சரியா? மாப்பிள தெரியாம நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள. என்ன அத்தை, எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் பேசுனதெல்லாம் மணிமேகலை மேலே இருந்த பாசத்தினால தானே எனக்கு தெரியும் அத்தை. நான் எதுவும் தப்பாக நினைக்கல. உட்காருங்க அத்தை. பாத்தியாமா, இதான் உன் மாப்பிள்ள. நீ நினைக்கிறத விட அவர் ரொம்ப நல்லவர். நீ என்னதான் திட்டினாலும் நீயே பேசின உடனே அதை ஈஸியா எடுத்துக்கிட்டாரு பார்த்தல. சரி உட்காருங்க, நான் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். சரி. உனக்குண்ணே. என்னடா கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சாச்சுண்ணே. எங்கடா இருக்கான் அந்த ராஸ்கல்? ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கானே. அங்க பாரு, விட்டுறக்கூடாதுடா அவனை. எத்தனை பேரை வேணாலும் கூட்டி போ. இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் என்கிட்ட கேளு, நான் தரேன். எனக்கு அவனை தூக்கணும்டா. தூக்குறனே. அவன் டெய்லியும் காலையில ஜாக்கிங் போறான். அப்ப தூக்குறனே அவனை. ஏய், நீங்க அடிக்கிற அடியில் அவன் கதறிட்டு வந்து என் காலில் விழுகணும் சொல்லிட்டேன். ஓகேண்ணே, வரண்ணே. ஏய் வாங்கடா. பப்ளிக்ல வச்சு நான் அடிக்க வைக்கிறியா? உன்னை என்ன கத்திக்க ஆளாக்குறேன் பாரு. இந்த ஆண்டனி யாரும் காட்டுறா உனக்கு. ஒண்ணுமே இல்ல. காய்கறி இல்ல, ஸ்நாக்ஸ் இல்ல, பால் இல்ல. நான் வீட்டுல இல்லனா வீடு வீடாவே இல்ல. இவர என்னங்க? ஓய் கத்தாதீங்க, அவ எஞ்சிர போறா. பைத்தியம், எதுக்கு அர்த்தராத்திரி இப்படி எழுப்புற? அர்த்தராத்திரியா? இது காலையில 4 மணி. அது எனக்கு 4 மணி அர்த்தராத்திரி தான். இப்ப எதுக்குடி என்ன எழுப்புன? காபி போடணும், பால் வாங்கிட்டு வாங்க. ஆஹா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு தோணுதே. நீ தான் உலகத்துல சிறந்த பொண்டாட்டி. உனக்கு செலவு வைக்கணும்டி. காபி உங்களுக்கு இல்ல எனக்கு. போய் வாங்கிட்டு வாங்க பால், போங்க. ஏய், நான் போக முடியாது. இங்க பாருங்க, இப்ப நீங்க எந்திரிக்கல, உங்க மூஞ்சில ஐஸ் வாட்டர் ஊத்திடுவேன். எந்திரிங்க. என்ன சொல்ற? எல்லாரும் சுடு தண்ணி தானே ஊத்துவாங்க சொல்லுவாங்க. நீ என்ன ஐஸ் வாட்டர் ஊத்துறேன்னு சொல்ற? அது அப்படிதான். இந்த கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி ஊத்துனா எதமா இருக்கும். ஐஸ் வாட்டர் ஊத்துனா தான் சுருன்னு இருக்கும். அடி பாவி, என்ன நீ இப்படி ஆயிட்ட? இங்க பாருங்க, இப்ப நான் காபி குடிக்கலனா வேற மாதிரி ஆயிடுவேன். போவீங்களா இல்லையா? ஏய், குளிர்தடி. இந்த பனியில போய் நான் எங்கடி பால் வாங்குறது? நைட்டு பனியில போய் பாட்டில் வாங்க தெரியுதுல, அப்பவே பால் வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே. இப்ப போங்க. இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சது ஏஞ்சலா இருந்தவ டெவில் ஆயிட்டால. என்னது? கிளம்பிட்டேன். எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. பாத்துடி. ஐயோ பாத்துங்க. அடி பாவி, பால் வாங்க முடியாது. பாலுக்கு எனக்கே பால் ஊத்துவோம். போங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படிதான் இப்படி தூக்கம் வருமோ? சீக்கிரம் போங்க. அட போங்க. உங்களெல்லாம் ஆள் வச்சுதான் அடிக்கணும். பால் வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ டிராமாவா? சீக்கிரம் போங்க. செருப்பு போட்டு போறடி. ரொம்ப பேசுற நீ. ஏன்டா இப்படி மந்தமா வாழ்றீங்களோ? டேய், என்னடா இன்னும் ஆளையே காணோம்?
ஒருவேளை ஜாக்கிங் போறத கேன்சல் பண்ணிருப்பானோ? இருடா, கொட்டுற பணிக்கு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஏய், எங்கடா போற? எட்டி பாக்குறேன்னு மாட்டி விட்டுருவ போல இருக்கு. நீயே கம்னரா. என்னடா சொல்றான்? அவன் டைம் ஆயிடுச்சு. என்னடா என்ன ஆள காணோம்? ஏய், வருவான்டா, வெயிட் பண்றா. டேய் டேய் டேய், அங்க பாரு, மஞ்சள் கலர் பனியன் போட்டுருக்கானே, அவன்தான்டா. யோ மாக்கா, நீ என்னமோ பெரிய விளக்கண மாதிரி பேசுன. நீ இந்த பக்கம் வருவான்னா அவன் அந்த பக்கம் வர்றான். என்னடா சொல்றான் இவன்? டைம் ஆயிடுச்சு, அவனை மிஸ் பண்ணிராம இப்பவே போட்டு தரலாம்ங்கறான். இருடா, ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப ஓவரா பண்றீங்க. ஹீரோ கொலையே நடக்குதுடா. ஹே மாம்சு, என்ன மாமா இந்த பக்கம்? எல்லாம் உங்க அக்கானால தான்டா. அக்கா என்ன பண்ணுச்சு? இந்த குளூர்ல பால் வாங்கினு விரட்டுறாடா, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் ஊத்திடுன்னு மிரட்டுறாடா. சரி, அப்ப பால் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். இல்லைன்னா விட்டுருவாள் உங்க அக்கா என்ன. எந்த பூத்துலயும் இல்லடா, இவ்வளோ தூரம் நடந்து வந்து வாங்கிட்டு வரேன். என்ன மாமா இப்படி நடுங்குறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உடம்புலாம் நல்லா தான்டா இருக்கு, இந்த குளிர் தான்டா முடியலடா. என்ன மாமா குளிர்து நடுங்குதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பாருங்க, எப்படி ஜம்முன்னு ஜாகிங் கிளம்பிட்டான் பாருங்க. ஆமா, அந்த பொண்ணு மட்டும் ஜாகிங் போகலன்னா நீ எல்லாம் ஜாகிங் போவியா இல்லையான்னு எனக்கு தெரியாதாடா. அந்த பொண்ணுக்காக இந்த குளிர்ல என்ன இமயமலையிலே ஜாகிங் போவடா நீ. ஆமா மாமா, அவளுக்காக தான் இந்த ஜாகிங்கே. டேய், இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான்டா, என்கிட்டே வேடா. சரி மாமா, டென்ஷன் ஆகாத. சீக்கிரமா அந்த பொண்ணை எப்படியா லவ் பண்ண வைடா. உங்க அக்கா வேலைக்கு போனா மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குடா. என்ன மாமா பண்றது, நானும் ஏதாச்சும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் ட்ரை பண்றேன். ஆனா எல்லா வழியும் சொதப்புதே. இப்ப கூட மாமா டெய்லி ஜாகிங் பண்ற இடம் ஒவ்வொன்னும் அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கா அவ. நான் என்ன சும்மா விட்டுருவேனா என்ன? சான்ஸே இல்ல. எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நானும் அந்த இடத்துக்குலாம் போய்கிட்டே தான் இருக்கேன். மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாமே சக்சஸ் ஆயிடும். ஓகேவா? ஏய், அது மட்டும் நடந்துருச்சுன்னா என்னோட அதிகமா சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல எவனுமே கிடையாதுடா. கண்டிப்பா மாமா, சீக்கிரமே நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஓகேவா? சரி, நான் வரேன். பை. டேய் மாப்பிள, நீ தான் குளிர் தாங்கறல, இந்த ஸ்வெட்டர் கொஞ்சம் எனக்கு கொடுத்துறா. மாமனால சுத்தமா முடியலடா. என்ன மாமா, உனக்கு இல்லாததா? இரு குடுக்குறேன். டேய் என்னடாச்சு? போட்டுக்கோ மாமா. இப்படி கண்ணை திறக்கறான்டா. டேய் என்னடாச்சு? காலையில சந்திராஷ்டமம்ல, சுகர் மாத்திரை போடல. ஐயோ பாவி, மாத்திரை வச்சிருக்கியா? பாக்கெட்ல வச்சிருக்கேன். போட்டாங்க. பாய் தரடா. பாய். ஓகே மாமா, பை. See you. டேய் எழுந்துடா. டேய் எங்கடா அவன்? அவனை மிஸ் பண்ணிட்டோம்டா. டேய் அதோ போயிட்டு இருக்காடா அவன். டேய் கட்டை எங்கடா? அங்க இருக்குடா. ஏடா இவங்களை வச்சுக்கிட்டு. டேய் வாடா. முதல்ல நான் அடிக்கிறேன். டேய் இருடா. உனக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம், சுகர் மாத்திரை போடலன்னு சொன்னல. உனக்கு நேரமே சரியில்லை, கம்முனு. என்னடா சொல்றான் அவன் அடிக்கிறேன்னு சொல்றான்டா. டேய் சரி விடு, கரெக்டா அடிச்சிருவியா? கரெக்டா அடிக்கணும். வாடா, வாங்கடா போலாம். பால் வாங்கிட்டானா? அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற
மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திருந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்பா பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி.